சக்கரை வெயிட் போடுறது போதும், நீங்க வெயிட் போடுங்க. 1 கிலோ 75, 750 கிராம். 1.25 கிலோ இருக்குது. 2 கிலோ இல்லை. எவ்வளவுமா இருக்க? 48. நீ சிந்தா போட்டு பாப்பாரு. 45. நீயா சொல்லக்கூடாது, ஏறி இல்ல. எவ்வளோ? 45. சிந்தா நான் வெயிட் நிக்கிறேன், எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. அப்பா இது அப்பா நிக்குது, வெயிட் பார்க்கட்டும். வாமா. ஆட்டத்துக்கு திருப்பி வச்சுக்கிறியாமா? யாரு நீ தாங்கலையா? வெரி குட். எவ்வளவு இருக்கா? நான் பாக்குறேன். ஐயோ 2 கிலோ ஏத்துக்கிறேன். 68, 80. 66 கிலோ இருந்தேன். 2 கிலோ ஏறிட்டுக்கிறேன். 68 கிலோ 80 கிராம். நான் வெயிட் கம்மி ஆயிட்டேன். 47ல இருந்து 2 கிலோ கம்மி ஆயிட்டேன். 2 கிலோ நான் உனக்கு குத்துட்டேன். அன்னைக்கு உண்டியல் உடைச்ச காசு இன்னைக்கு வந்து ஸ்ரீனிதாவுக்கு வந்து யூஸ் ஆகுது. அனிதா சேர்த்து வச்ச காசு. எங்க அக்கா சேர்த்து அதாவது ஏன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன்னா, வீட்டுல டிவி சவுண்ட் உள்ள டிவி வச்சுட்டு பாத்துன்னு இருக்காங்க. அதனால வந்து வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். பாப்பா சொல்லுங்களா, அம்மா காசு இல்லைன்னு யோசிக்காத, உண்டியல் இருக்கிற காசு உடைச்சோம்ல அண்ணாக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு, அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்து ஸ்ரீனிதாக்கு. ஏன்னா சின்னதா இருக்கும்போது பாத்துக்கிட்டாதான், அப்புறம் பெருசாயிடுச்சுன்னா செலவு ரொம்ப அதிகமாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தோன்னா இன்னும் அப்படின்னு வாயத்தாங்க. அது ஆரம்பிச்சான். அப்புறம் ஒரு ரூபாயா எண்ணம் 400 ரூபா இருந்துச்சு. அது 400 ரூபா கவர்ல போட்டு முடி போட்டு ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணோம். ஆட்டோ வரேன்னு சொல்லியிருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்டோக்கார் வந்தாங்கன்னாக்கா ஆட்டோக்காரர்கிட்ட தான் கொடுத்து மாற்றணும். என்ன மாற்றுவாங்கன்னுன்றது தெரியல. மாற்றும் போது வீடியோ எடுக்கணும். ஹாஸ்பிட்டல் போகிறோம், பார்ப்போம். டாக்டரு அங்கே போனால் தான் தெரியும். ஜனம் அதிகமாக இருந்தால் லேட் ஆகும் வர்றதுக்குள்ளே. பாப்பா வந்து சாப்பாடு செய்ய சொல்லியிருக்கிறேன். செஞ்சுட்டாள்னாக்கா அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து உண்டி உடச்சி வந்து செலவு பார்க்கறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் எங்கள் லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அது வந்து என்னால் வந்து ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் வந்து சாப்பாட்டுக்கு எல்லா டைம்லாம் கூட உண்டி உடச்சிலாம் கூட எடுத்துருக்கிறத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் லைஃப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆஃப் பண்ணல. ஹோட்டல் நாயுடு விலாஸ் உயர்தர சைவ மற்றும் அசைவ உணவகமா? ஆஃப் பண்ணிடு. என்னாச்சு? என்னட்டு நம்ம சில்லறை கொடுத்தோம்ல, ஓகே. என்ன ஒரு கொடுமை. எப்பவுமே இத்தனை வருஷத்துல எப்பவுமே கிடையாது உண்டியல் உடைச்சி. அன்னைக்கு உண்டியல் உடைச்சி அந்த சேவிங்ஸ் காசை ஒரு வீடியோ எடுத்தோமா, அது எதுக்குமே இல்லாம அதை எடுத்து அப்படியே வச்சிருந்தோம் கிஃப்ட் வாங்கறதுக்காக. அண்ணனுக்கு 20ஆம் தேதி தான் பிறந்த நாள், மார்ச் 20. ஆனா அதுக்குள்ள இன்னைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் அது ஆகுதுனாக்கா, அப்பனா அது வந்து அண்ணாக்கு கொடுத்து வைக்கல அந்த காசு. எங்க அக்கா சேர்த்து வச்சு அந்த காசு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த உண்டியல் காசை எடுத்து போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல செலவு பாக்குற அளவுக்கு நம்ம நிலைமை மாறி போச்சு. துணி தச்ச காசும் வரல, வாங்கிட்டும் போல. என்ன குடும்ப சரவணான்ற மாதிரிதான் இருக்கு. சொல்ல வந்தேன், அதுக்கு சொல்லிட்டேன்.
அந்த நம்ம கொடுத்த 400 ரூபாய் 4 பேர் கவுண்ட் பண்றாங்க. ஏப்பா 777 நினைக்கிறேன். எஸ் ஐ நோ. மாடி ஒரு ஆளு போயிட்டாரு. என்னால முடியாது போங்கன்னு போயிட்டாரு. கவுண்ட் பண்றாங்க. முடிஞ்சிச்சுமா ஒரு வழியா. அங்கிளுக்கு ஏதோ பிஸியா போன் காலு. வரார். புரியல. கிடைத்துவிட்டதே. அப்ப ஹாஸ்பிட்டல் வீங்கி தெரியுது. இந்த சைடு மட்டும் வித்தியாசமா இருக்கு. So sad.